எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் லாங் ஃபார்மேட் வீடியோ. நான் பேசி வீடியோ எடுக்கிறது. ஸோ திஸ் இஸ் மீ நித்யஸ்ரீ. ஸோ நான் வந்து ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கேன். என்னோட ஃபேர்வெல் இன்னைக்கு. ஸோ அதுக்கு தான் நான் கிளம்ப போகிறேன். ஸோ அதை தான் வ்ளாக் பண்ணலாம். இட்ஸ் வில் பி மெமரபிள் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். என் திங்ஸ் எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன். ஸோ நான் படிக்கிறேன். நான் ஸ்கின் கேர்லாம் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இப்போ வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஆக்சுவலி நான் வந்து என் ப்ளோ ட்ரை எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னா இட்ஸ் வந்து 50-50 தான். நான் ப்ளோ ட்ரை பண்ணேன். ஆனால் வந்து அது வந்து லாங் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். பட் என் ஹேர் மறுபடியும் வேவி டெக்ஸ்சருக்கு மாறிடுச்சு. நான் வந்து ட்ரிம்மோடு சேர்த்து பண்ணனால வர்த்தி மணி தான். என்னென்னா என்னோடய டெட் ஹேர்ஸ் அப்படிங்கிற இதெல்லாம் எடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் ப்ளோ ட்ரை பண்ணனால ஓகே அது வரைக்கும் ஒர்த் தான். பட் தனியாக கொடுத்து பண்ணணுன்னா ஒர்த்துன்னு சொல்ல மாட்டேன். வேவி டெக்ஸ்சர் இருக்கவங்க ஸ்ட்ரெயிட்க்கு வந்து இது பண்ணாதீங்க. லேயர் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு பவுன்ஸியாக தான் இருக்கும். ஸோ பிரச்சனை இல்லை. மினிமலான மேக்கப்பாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் இதோட லிங்க் தான் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து வீடியோ பார்த்து பேசுகிறதுனால கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. நான் பேசுவேன், ஆனால் வந்து கரெக்டாக பேசணும், வார்த்தைகள் தப்பாக பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்ஷியஸ்னஸில் பேசுகிறதுனால ஓகே ரொம்ப டைம் ஆச்சு. நான் பேச போகிறேன். ஃபஸ்ட்டு லூஸாக ஒரு பஞ்ச் போட்டுக்கலாம். ஓகே, நான் தின்னூர் குங்குமம்லாம் வச்சுருக்கேன். அதெல்லாம் ஸ்கின் கேர் பண்ணியிருக்கேன். பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ப்ரைமர் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. ஏன்னா லாங் ஸ்டே மேக்கப். ஓகே, நான் மிரர் பார்த்து போய் கிளம்ப போகிறேன். அப்புறமா பார்க்கலாம். பாய். ரெடி ஆயாச்சு. இன்னும் பொட்டு வைக்கணும், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு கிஃப்ட் பண்ண வாட்ச். ஸோ அதை கட்டிக்கலாம் ஆக்சசரிஸ்க்கு. ஏன்னா நெயில்ஸ் வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். நான் சவானால் வாங்கின அந்த நெயில்ஸ் அந்த டப்பா வைக்க போச்சுங்களா. அந்த நெயில்ஸ் வந்து நான் என்னோட நெயில்ஸ்க்கு மேட்ச் பண்ணி எடுத்து வச்சேன். ஸோ ஹேர் மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு போய் அதுக்கு ரெடியாக ஓகே. உட்காந்து நெயில்ஸ் ஒட்டிட்டு இது பண்ண. நான் இயரிங் வந்து என் ஃப்ரெண்டை தான் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். இப்போ வந்து என்னதுன்னா திஸ் செயின் இது போடல சொன்னாலும் இந்த மாதிரி டபுள் லேயர் செயின் பண்ணிட்டேன். அப்பா செயின் ஒன்று போட்டேன். அதனால் நான் எடுத்து வைக்கிற திங்ஸ் சீப்பு எக்ஸ்ட்ரா 2 ரப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. கிளிப்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ப்ரஷ் எடுக்கணும். காட்டன் பேண்ட் இன்கேஸ் ஆஃப் இஷ்யூ இல்லை. அதனால் காட்டன் பேண்ட் மட்டும் பாக்ஸாக போட்டு வச்சுக்கலாம். ஓகே, நான் வந்து நெயில்ஸ்லாம் வச்சுட்டு வந்து காட்டேன். தோடு இல்லைன்னு நினைக்காதீங்க. தோடு வந்து நான் என் ஃப்ரெண்ட் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். அவளோட லிப்ஸ்டிக் ரொம்ப கம்மியாக இருக்கும். இட்ஸ் ஓகே, நான் இவ்வளோ தான் போடுவேன். போய் குங்குமம் வைக்கணும். ஸோ அதனால் அங்கே மார்க் பண்ணி வச்சுட்டு ஸோ குங்குமம் வச்சுட்டா எப்பவுமே அழகாக ரெடி ஆகிடுச்சு. நாளைக்கு சொல்லிக்க வேண்டியதான். அதில் தான் கிளம்பியாச்சு. நேற்று என் புது ஸ்லிப்பர்ஸ் நான் வாங்கினேன். ஸோ அதை போட்டுட்டு அப்படியே கிளம்புவோம். சுத்தம் பயங்கரமாக கேட்குது. ஓகே, இவ்வளோ நேரம் கிளம்பி காலேஜ் வந்து ரீச் ஆகிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அழகாக இருக்கே நித்யா அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஹாப்பினஸ் வரும்ல. அதுவும் கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பில் கிடைக்கிற அந்த காம்ப்ளிமெண்ட்ஸ். ஸோ அப்படியே போய் சிசி ஹாலில் உட்காந்துட்டோம். பார்த்தா யாருமே காணோம். நாங்கள் ரெஃப்ரெஷ்மெண்ட் கூட சாப்பிடாம மேம் கூப்பிட்றாங்களேன்னு வந்து உட்காந்துட்டோம். என்ன பண்ணுவாங்க தெருடி ஃபஸ்ட்டு பேசுவாங்க போல. ஐயோ ஆமாம், எல்லோரும் வருவாங்க. பிரின்சிபல்லேருந்து செக்ரட்டரியிலேருந்து எல்லோரும் வருவாங்க. அப்புறம் எதுக்கு வீடியோஸ்லாம் வாங்கினாங்க? அது எல்லாத்தையும் அதுலேயே போட்டு காட்டுவாங்க. இங்கே ஃபன் பண்ண போகிறோம் நாங்கள். போட்டுக்கலாம் இருக்கேன். அப்புறம் இந்த கார்டு ஏதோ கொடுத்தாங்க. பட் ஃபேர்வெல் ஃப்ரெண்டுக்கு வந்து கொடுக்க சொன்னாங்க. நாங்கள் யாரும் எழுதி கொடுக்கலாம். அந்த கார்டு எங்கே போச்சுன்னு தெரில. அங்கே ஒட்டியிருக்க நெயில்ஸ் தான் வந்து நான் ஸ்டிக் பண்ணியிருந்தது. அதுக்கப்புறம் ஸ்பீச்சஸ் போயிட்டு இருந்தது. அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு நெயிலில் வந்து நான் ஃப்ளெக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நெயில்ஸ்லாம் நல்லாவே ஸ்டிக் ஆகிடுச்சு. இந்த நெயில்ஸ் வேணும்னா சவானா ப்ராண்டில் தான் வாங்கினேன். அந்த லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் பாருங்கள். அப்புறம் எனக்கு கொஞ்சம் தூக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நான் உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். காற்றும் வரல, லைட்டும் ஒழுங்காக தெரிய மாட்டேது. அப்புறம் சரிடா கவனிக்கலாம் அப்படின்ட்டு கவனிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா கடைசி நாளையும் பிடிச்சி இப்படி லைக் ஃபேர்வெலுங்கிறது நம்ம டிபார்ட்மெண்ட்டில் வைக்கிறது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். பட் இது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சரி ஓகேன்னு கவனிச்சிட்டு இருந்தேன் நான் பாட்டுக்கு. அப்புறம் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்து கூப்பிட்டு பேச சொன்னாங்க. ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்கு. நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என் ஃப்ரெண்டு கொஞ்சம் கண்ணெலாம் கலங்கிட்டா. நான் வந்து நானும் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கண்ணெலாம் பிளட்ஸ்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது வந்து என்னென்னு பேச தெரியாமல் புரியாமல் நாங்கள் வளரிட்டு இருந்தோம். நான் நிறைய இடத்துல க்ராப் பண்ணலாம். பட் ஈச் ஆஃப் தி திங்ஸ் வந்து நீங்கள் பார்க்குறவங்களுக்கு வேணால் லைக் வந்து இது ஒன்றுமே தெரியாது. லைக் என்னடா சாதாரணமாக கட்டுறாங்க. பட் அங்கே இருக்கவங்களுக்கு தான் தெரியும். இட்ஸ் ஆல் அ கைண்ட் ஆஃப் மெமரி
அப்படிங்கிறதுக்கு. ஸோ அதனால் வந்து நான் ஒரு ஜூனியர் பொண்ணுங்களுக்கு முன்னாடி உட்காந்துருந்தேன், அவளை தான் எடுக்க சொல்லிவிட்டு நாங்கள் ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒழுங்காக ப்ளெட்ஜஸ் இல்லாமல் சிரிப்பு மூட்டிகிட்டு இருந்தோம் நானும் என் ஃப்ரெண்டும். ஸோ ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருந்தது. அது முடிச்சுட்டு எங்கள் வீடியோலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ரியாக்ஷன்லாம் நீங்கள் வீடியோலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரெப்ரசன்டேட்டிவ்ஸுக்கு வந்து அவார்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க 3 பேரும் போயிருந்தாங்க. ஸோ அவார்ட் நான் வாங்கி முடிச்சு பாய். எல்லோரும் ஒரு ஹாய் சொல்லுங்கள். ஃபோட்டோ எடுக்கிற பிஸியில் இருக்காங்களே, ஒரு ஹாய் மட்டும் சொல்லுங்கள். ஹாய். அப்புறம் ஃபோட்டோ ரீல்ஸ் எடுத்துகிட்டு நல்லா சாப்பிட போயிட்டோம். அங்கே போனால் அது இல்லை இதுலேயும் நாங்கள் இது ஒன்று சாப்பிட்டு ஃபேர்வெலுக்கு அழகாக கிளம்பி வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சுங்க. ஃபேர்வெல் வீடியோ போட்டாங்க, நல்லா தான் இருந்தது. ஆனால் ஒரு சொட்டு கண்ணீர் வச்சு அது தவிர வேறு அவ்வளோதான். அது டிபார்ட்மெண்ட்டில் வச்சுருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். காமனாக வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிட்டாங்க. இட்ஸ் ஓகே. எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம் கொஞ்சம். நான் ஆக்சுவலி இது என்னோட வெரி ஃபர்ஸ்ட் ஃபேர்வெல். எனக்கும் ஸ்கூலில் 2 ஸ்கூல் எனக்கும் நடந்ததில்லை. ஸோ எனி ஹவ் ஓகே பாய். அப்புறம் ஒரு வழியாக நான் வீட்டுக்கும் வந்துட்டேன். ஓகே, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பேசுகிறேன். ஃபைனலி என் காலேஜ் ஃபேர்வெல் முடிஞ்சது, சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது. இதுக்காக பயங்கரமாக நீல்ஸ் வைக்கணும், இந்த சாட்டன் சாரி தான் ஸ்பெசிஃபிக்காக இருந்தேன். ஸோ தோடு ஆக்சுவலி வந்து நான் ஸ்டேட்மெண்ட் இயரிங் தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் இந்த இயரிங்கே போட்டேன், இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆச்சு. ஸோ அதனால் போட்டேன். சரி சம்ஹவுட் வெளியாக தான் வந்துச்சு வெளியே வரும்போது. ஸோ ஸ்லிப்பர்ஸ் வாங்குறது எல்லாமே இருந்தது. ஆனால் என்ன ஃபேர்வெல் தான் ரொம்ப முக்கியம் பண்ணிட்டாங்க. அதில் தான் டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். ஏன்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் தான் போன வருஷம் வச்சுருந்தாங்க, இந்த வருஷம் அப்படி வைக்கல. டிபார்ட்மெண்ட் வைஸ் வைக்கும்போது செமினார் ஹாலில் வைப்பாங்க. ஆனால் சம்ஹவ் வி மேனேஜ். சரி டிபார்ட்மெண்ட் வைஸ் வைப்பாங்க, கூப்பிட்டு பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. அந்த வீடியோஸ் வந்து அப்படியே போட்டாங்க. நாங்கள் நிறைய வீடியோஸ் வந்து மெமரிஸ்க்கு அனுப்பணும். ஆனால் அதில் கொஞ்சம் வீடியோஸ் தான் வந்தது. பட் ஓகே. ஆனால் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பார்க்கும்போது அது வேறு மாதிரி இருக்கும், நம்ம டிபார்ட்மெண்ட் மட்டும் சேர்ந்து பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும். அந்த வீடியோவும் ஆனால் கிளியராகவும் இல்லை. ஸோ டிசப்பாயின்மெண்ட். பட் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபேர்வெல்னால ஸோ ஐம் அக்செப்டட். இதுக்கப்புறம் நான் ஃபேர்வெல் கொண்டாடுவேனா சத்தியமாக தெரியல. நாங்களாக தான் ஃபேர்வெல் வந்து ஓகே வி வாண்ட் ஹேவ் ஃபேர்வெல் பார்ட்டி அப்படின்னு நாங்கள் கொண்டாட முடியும். சம்ஹவ் எல்லாமே நல்லபடியாக போச்சு. இந்த நெயில்ஸ்லாம் நான் போகும்போது நான் வந்து ஸ்டிக் பண்ணேன். இந்த ஃபிங்கர்ஸுக்கும் போடணும்னு சொல்லி நெயிலாம் க்ரோத் பண்ணியிருந்தேன். இதுக்கு வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். பட் அதுவும் சொதப்பி போச்சு. நான் இன்றைக்கி வந்து அழகழகாக வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடணும், ட்ரான்ஸ்லேஷன் வீடியோ எடுக்கணும்னு நினச்சிருந்தேன். எதுவுமே பண்ணலை, லிட்ரலி எதுவுமே பண்ணலை. சரி என்ன பண்ணுறது, நம்ம ஒன்று யோசிப்போம், ஒன்று நடக்கும். டேர்ன் அவுட் குட்டு தான். என் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட்டை சர்ப்ரைஸ் பண்ணோம். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தது. என்ன நான் வந்து சில விஷயங்கள் யோசிச்சு இந்த ஃபேர்வெல் அன்றைக்கி பண்ணலான்னு, அதுவும் பண்ண முடியல. ஸோ எப்படியும் முடிஞ்சிச்சு. சரி நான் அப்படியே போய் கெட் அன்ரெடி ஆகிறேன். ஓகே ஏதோ வளரி பேசியிருக்கேன். எத்தனை க்ராப் எத்தனை ஃபிட்டிங்ஸ் பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் வீடியோவா. ஸோ என்னை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அடுத்த வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக நான் கொடுக்குறேன். இந்த ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணிக்க ப்ராடக்ட்ஸ் லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுத்துறேன். ஸோ வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை டவுட் ஏதாச்சும் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. வேணும்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போய் நைட் ட்ரெஸ் மாற்றி வரேன். சமைக்க போகிறோம். தட்ஸ் தி டாஸ்க். சமைக்க போகிறோன்னா சிம்பிள் மேகி செய்வோம். இந்த சிம்பிள் வே எங்கள் வீட்டில் வந்து செய்யும்போது வெங்காயம் தக்காளி போட்டு செய்வாங்க. என் தக்காளி செஞ்சால் அதில் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக செய்வோம். பட் எனக்கு அப்படிலாம் செய்யாது சக்தி சுத்தமாக வெளியே போய் வாங்கி சாப்பிட்டா வண்டியில். அதனால நான் வீட்டிலே வந்து நல்லபடியாக அப்புறம் வந்து செய்வேன். ஃபஸ்ட்டு வடசட்டி அதனால் எனக்கு தெரிஞ்ச வடசட்டி இருக்கிறது பெருசு எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் நான் சமைக்கிறதில்ல. இதில் வந்து 2 மினிட்ஸ் கூட கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. கம்மியாகவே செஞ்சு பழக்கம் அப்படின்னு தெரியல. எனக்கே தெரியல போனேன். சரி நம்மளுக்கு வேணால் நான் இதுக்கு வேணால் இது போட்டேன். ஆனால் இங்கே எப்படி மசாலா போடுறது? என்ன மசாலா
மசாலா போடணுமோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஒரு நாளைக்கு கரெக்டாக இருக்குமா? சரி, எப்போ தான் என் தம்பி வந்தோடனே சாப்பாடு அப்படின்னு ஆரம்பிப்பான். அப்போ வந்து ஊற்றிக்கலாம். ஐயோ எண்ணெய் ஜாஸ்தியாக ஊற்றிடுறேன். ஐயோ முருகா, ஐயோ எல்லாமே 2 வேலையும் பார்க்குறேனே. சில்வர் கேட்கலாம். சரி, நிறைய எண்ணெய் ஊற்றி வச்சிட்டேன். சளிக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கு. லைக் வந்து நான் எதுக்கு எண்ணெய் ஊற்றுறேன்? நான் தான் வெங்காயம் தக்காளி போடவே போகிறதில்ல. ஐயோ பைத்தியம் மட்டும் பண்ணுறது. சரி, கடுகு மட்டும் போட்டுருவோம். கொஞ்சம் அது பொறிஞ்சோன்னு தண்ணி ஊற்றிடலாம். நான் வந்து இன்றைக்கி லிட்ரலி கொஞ்சம் இப்படிதான் இருக்குது. இந்த விரலுக்கான டேப் மட்டும் ஒழுங்காக ஒட்டலை. இந்த நெயில் அப்படியே வர பார்க்குது. பட் அவனும் நான் இப்படியே தான் காலையில் வந்து ட்ரை பண்ணிட்டுருக்கேன். பட் எனக்கு எல்லாம் எவ்வளோ க்யூட்டாக வந்திருக்கு. க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ வந்து நம்ம போய் தௌசண்ட்ஸில் செலவு பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி 100s கொடுத்து எடுத்து வச்சிட்டோம்னா ஈஸி. ஒரு க்ளூ இருக்கும், அந்த க்ளூவும் வாங்கி வச்சுட்டு இந்த ஸ்டிக்கரும் பிரச்சனை இருக்காது. அது இருந்தால் ரீயூசபிள் நெயில்ஸ் இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டா யூஸ் பண்ணி இந்த மாதிரி நியூட் ஷேட்ஸ், இந்த மாதிரி லைட் ஷேட்ஸ் வித் கிளிட்டர் லைட்டாக இருக்க மாதிரி வாங்கிட்டா எல்லா அவுட்ஃபிட்டும் ஓட்டலாம். இப்போ வந்து எனக்கு என்ன டாஸ்க் அப்படின்னா, இதுக்குள்ளே நான் தண்ணி வைக்கணும். அதோட ஓட போகிறேன் நான். 1 2 3. நல்ல சளிச்சமாக இருக்குது. ஆனால் இதுக்கு நான் ஐஸ் எல்லாம் இது சாப்பிடவும் இல்லை. என் பேச எனக்கு தெரியல. ஸோ வந்து இது சாப்பிட ஆக்சுவலி கடையில் நான் சாப்பிட மாட்டேன். ஒன் ஸ்பெஷல் லொக்கேஷன் இன்னைக்கு ஃபேவரட் அப்படிங்கிற ஒரு கணக்கில் சாப்பிட மாட்டேன். ஒரு வீடியோஸ் மட்டும் எடுக்கலாம். பட் இது மட்டும் கொஞ்சம் மார்க்க தெரியுது. ஆனால் ஜனநாயக கடமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தால் அதுதான் வச்சிருந்தேன். 10 நாள் ஃபைல் பண்ணும்போது போச்சு. நான் லுக்கு கரெக்டாக 5 பேப்பர் எல்லாம் பாடி பேசியிருக்கேன். நிறைய அந்த நெயில் உடஞ்சி வந்துச்சு. இப்போ வந்து என்ன ஆகும்னா, இந்த க்ளூ வந்து ஒட்டிகிட்டு இருக்கும். அந்த க்ளூவை வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணணும். அது வந்து வந்துடும். கையில் வந்து இப்படி பீல் பண்ணாலே அது நீட்டாக வந்துடும். லைக் இந்த மாதிரி குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸாக வந்து வச்சுக்கோங்க. இப்போ க்ளீன் இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஏதாவது பாக்ஸ் குட்டி கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ அப்படி சேவ் பண்ணிங்கன்னா மறுபடியும் இதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ளூ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், ஸ்டிக்கர் க்ளூ. எனக்கு அந்த பெயின் க்ளூ ஆட்டோ விட்டுருவாங்க, அது எப்படி எனக்கு தெரியல. இந்த இதெல்லாம் வந்து நல்ல ஸ்டிக்கர்ஸ்னால நல்லா வந்து மாட்டிக்கிச்சு. எதுவுமே பிரேக் ஆள் இது வரைக்கும். இது மட்டும் கொஞ்சம் அது டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஒட்டிக்கிட்டனால இப்படி ஆயிடுச்சு. பட் சம்ஹவ் இன்னைக்கு ஃபுல்லாக நல்லபடியாக ஒர்க் ஆகிருக்கிறது காயிட்டு. ஸோ உட்காந்து நம்ம இதை படம் எனக்கு இப்போ தான் சாப்பிட ஒரு விஷயம் தோணுச்சு. என்ன அப்படின்னா, நாங்கள் மதியம் சாப்பிட போயிருந்தோம் லஞ்சை. பக்கத்தில் இருக்க காலேஜ் பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிருந்தோம். அங்கே சாப்பிட்டு பில் பண்ணும்போது அந்த கடைக்காரவங்க எங்களுக்கு தெரியும். அவங்க ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டு அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு மேலே தான் இருந்தாங்க. ஸோ தெரியுமா, அவங்க கேட்டாங்க, அந்த அங்கிள் கேட்டாங்க, என்னம்மா என்ன ஃபங்க்ஷனு காலேஜில், செகண்ட் இயராக இப்போது அப்படின்னாங்க. எனக்கு அங்கிள் ஃபைனல் இயர் ஃபேர்வெலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அவ்வளோ வருஷம் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆனாங்க. லைக் வந்து டேஸ் ஆர் லைக் இப்படின்னு போயிடுது. ஸோ அது சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு, அதனால் வந்து சொன்னேன். லைக் காலேஜ் டேஸை வந்து யாராச்சும் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். காலேஜ் லைஃப்க்கு அப்புறம் நீங்கள் ரியல் லைஃப்பை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை காலேஜ் லைஃப்குள்ளேயே நான் இன்னும் போகல அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். பாய். ஸோ சாப்பிட்லாம் முடிச்சாச்சு. செம்ம டயர்டு, தூங்க வந்துட்டேன். பட் வந்து உட்காந்து ஃபோட்டோஸ்லாம் அனுப்பி விட்டுட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸு. அதெல்லாம் பார்க்கும்போது லைக் லிட்ரலி பர்ஸ்ட் அவுட் ஆகிட்டேன். காலையிலேருந்து எனக்கு அழுகையே வரலை தான், ஆனால் வந்து ஒரு மாதிரி பர்ஸ்ட் அவுட் ஆகி அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து லைக் ஹிட் ஆனதுக்கப்புறம் அப்படி தான் தெரியும் போல். அது ப்ராசஸ் ஆகிட்டு இருந்திருக்கு, நம்மளுக்கு அது புரியலை. எனிவேஸ், பட் நான் நிறைய பீப்புளை வந்து மிஸ் பண்ணுவேன் காலேஜில். செலக்டிவாக இருக்காங்க. அது வந்து லைக் என்னோடய கிளாஸ்ன்னு சொல்ல முடியாது, நிறைய பேர் இருக்காங்க, ஜூனியர்ஸ், சீனியர்ஸ், ஏ செட்டு அந்த மாதிரி. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நான் கதை பேசிகிட்டே போவேன். ஸோ பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.